செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவை சேர்ந்த மியாமி தீவில் நடைபெற்ற கல்லை ஏட்டு திருவிழாவை காண 10 லட்சம் பேர் ஆர்வத்துடன் திரண்டனர். இசை நிகழ்ச்சியுடன் களைகட்டிய இந்த பிரம்மாண்ட விழாவில் சர்வதேச நாடுகளின் உணவு வகைகளை சுற்றுலா பயணிகள் ருசி பார்த்தனர். அமெரிக்காவில் புளோரிடா மாகாணத்தில் உள்ள மியாமி தீவின் தெருவீதியில் ஆண்டுதோறும் கல்லை ஏட்டு திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு திருவிழா அந்நாட்டின் பாரம்பரிய உற்சாகத்துடன் நடைபெற்றது. இந்த வினோதமான கல்லை திருவிழாவை காண உலகம் முழுவதும் இருந்து 10 லட்சம் பேர் திரண்டனர். அப்போது லத்தீன் அமெரிக்க உணவு வகைகள் உட்பட சர்வதேச நாடுகளின் உணவு பண்டங்கள் பரிமாறப்பட்டன. விழாவில் அர்ஜென்டினா நாட்டின் இசைக்கலைஞர் ரூபன் குட்ரோஸ் முரசு கொட்டி இசைக்கருவிகளை இசைத்தார். அதற்கு ஏற்ப 2 பேர் நடனமாடினர். இந்த கலை நிகழ்ச்சிகள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் வினோதமான நிர்வாண ஓவியங்கள் இடம்பெற்று இருந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சியில் அந்நாட்டு பிரபல ஓவிய கலைஞர் எட்கர் டெகாஸ் சேகரித்த நூற்றுக்கணக்கான அற்புதமான நிர்வாண ஓவியங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டது. உயிரோட்டம் உள்ளதாக காட்சி தரும் அந்த ஓவியங்கள் 50 ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்டவையாகும். நடன கலையை சித்தரிக்கும் சில தத்ரூபமான ஓவியங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றிருந்தன. அந்த கலைநயமிக்க ஓவியங்களை ஏராளமானோர் கண்டு வியந்தனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் ஏடிபி டென்னிஸ் போட்டியின் 4வது சுற்று போட்டியில் உலகின் முன்னணி வீரரான நோவோக் ஜோகோவிக் தென்னாப்பிரிக்கா வீரர் கெவின் ஆண்டர்சனை தோற்கடித்து வெற்றி பெற்றார். அமெரிக்காவில் உள்ள இந்தியன் வெல்ஸ் நகரில் ஏடிபி டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் உலகின் முன்னணி டென்னிஸ் வீரர்கள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். நேற்று நடைபெற்ற 4வது சுற்று போட்டியில் முதல்நிலை வீரரான நோவோக் ஜோகோவிக் மற்றும் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கெவின் ஆண்டர்சன் ஆகியோர் மோதினார்கள். இதில் ஜோகோவிக் 6-2, 6-3 என்ற நேர்செட் கணக்கில் ஆண்டர்சனை தோற்கடித்து வெற்றி பெற்றார். இதேபோன்று நடந்த மற்றொரு போட்டியில் ஜான் இஸ்னர் 7-5, 7-5 என்ற நேர்செட்டில் அர்ஜென்டினாவை சேர்ந்த மோனகோவை வென்றார். சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஸ்டானிஸ்லாஸ் வார்னிகா 6-4, 6-4 என்ற நேர்செட்டில் பிரான்ஸை சேர்ந்த கில்லிஸ் சைமன்ஸிடம் தோல்வியடைந்தார்.